ஐஸ்வர்யா, இந்த நல்ல சமயத்துல அவளையே ஞாபகப்படுத்துற. என்ன பண்ற நீ? இங்க பாரு, அவனுக்கு எப்படி இணைக்குது, என்ன பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு கவனிக்க மாட்டேங்குது. சம்மர்ல வேக்காடா இருக்குது. எனக்கு என்ன வேறு இருக்குது, கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்க. வெயில் தான் அப்படிதான் இருக்கும். புதுசா பாக்குறேன். ஐஸ்வர்யா, பைத்தியம், எவ்வளவு முடி கொட்டுது பாரு பிள்ளைக்கு. சம்மர்ல முடி கொட்டும்பா. மூஞ்சி மேல போய் உங்களை யாரும் ஊர்ல சொல்லுது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். ஐஸ்வர்யா, என்ன வாயெல்லாம் சுடுது, கொதிக்குதா வந்த மாதிரி? சம்மர்ல எல்லாமே சம்மர் தான். தகவலை டாடி உனக்கு போயிட்டு ஐஸ்கிரீம், வாட்டர் மெலன் எல்லாம் வாங்கிட்டு சரியா? ஓகே, போடப்போ. என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லைன்னு எவனாலும் சொல்லுவான். அடியே புடி, அத புடிங்க. இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு ஏதாவது இல்லைன்னு சொல்லுவேன். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. கிரேட் குரு. ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன், அதை நான் பார்க்குறேன். இந்தா பாருங்க ஐஸ்கிரீம். சொட்டு, இனிமே வந்து இது இல்ல அது இல்ல, இதனாலதான் நடந்துச்சு, அது இல்லாதனால இது போச்சுன்னு எவனாவது ஏதாவது சொல்லணும். அப்ப ஏண்டி, நான் கஷ்டப்பட்டு வெயில்ல மழையில கப்பட்டு வாங்கிட்டு வந்தா அது நீ சொல்லிட்டு இருக்க? போடி இவளே, நான் சொல்லல, அவனதான் கேட்கறான் அப்படின்னு மரியாதையை அவங்களே கொடுக்கறது. அலைஞ்சு 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 வாங்கிட்டு வந்தா சம்பவமா எடுத்து தின்பாங்களாமே. இல்ல வேணாம், நானே வச்சு அப்படியே சொல்லிட்டு கொடுத்துறாங்க. ஓகே, மெல்ல மெல்ல, நாளைக்கு தான் சமையல், மெல்ல மெல்ல பொறுமையா. காலையில 12 மணி ஏங்க இவ்வளவு பெரிய நேக்ஸால 2 பேருக்கு சமைக்க சொல்றாங்க, பாத்துக்கங்க. இவளை கம்மியா சமைக்க வச்சு என் கையெல்லாம் கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். என் புள்ள எங்க இருக்கு? ஏசில இருக்குமே நேரம், சம்மர்ல அப்படிதான் இருக்கும். டொயின் 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 நாரயா. நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க? அக்கா வாங்கிட்டு வந்து கொடுக்காம இது இந்த பொருளை என்ன பண்ண போற? இது எனக்கு தெரிஞ்சு ஆகணும். சொல்லு. இத தாளிச்சு விட்டுட்டு வரேன், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க. நீ வாங்கிட்டு வந்த பொருளை என்ன பண்ண போற? அதான் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி இத ஊட்டி விட்டுட்டு வரேன். எவ்வளவு பிஸியா இருந்தாலும், என்ன வேலை பிஸியா இருந்தாலும், என்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் காலைல எந்திரிச்சு ஒரு 1/4 மணி நேரம் எந்திரிச்சு பிள்ளைங்களை ஒரு என்ன ஏதுன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு நம்மளே வழக்கம் போல அதுக்கு பேண்டு மோண்டு எல்லாத்தையும் கழுவி விட்டு போயிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த பார், எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா? சூனா பானா. அப்ப நீங்க எல்லாம் என்னதான் பண்ணுவீங்க? வெங்காயம் தக்காளி கட் பண்ணுவாங்க. நீங்க தான சொல்லுங்க. வெங்காயம் தக்காளி நீ வந்து வெள்ள சாப்பிட்டு தம்பி. வெளியில சாப்பிட போற அதே விஷயம். தலைக்கு பிரியாணி பண்ணுவேன், நீ நானும் போட்டி போட்டுக்கோ. தலை பண்ணா அது பேர் பிரியாணி இல்ல, இதே தலைப்பு என்ன பண்ணுவோம்? பழைய சாதம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்ப இதெல்லாம் ஆஞ்சு முடிஞ்சு எப்படி நீ சமையலா பண்ண போறது? நமக்கு சோறு போட போறதுல இவன் பண்ண போறதுல எப்படி பார்த்து எனக்கு தெரியும். நானே பார்த்தேன். எங்க என்ன வேணும்? என் போன் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, தயவு செஞ்சு நீ அமைதியா மாற மூடி. ஏப்பா என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்கடா என்ன பண்றாங்க. உங்களுக்காக டாடி என்ன வாங்கிட்டு வந்திருக்கப்பா.
நல்ல கணிப்பு. கும்பரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க. சக்திமான் தோத்துருவாரு. Excuse me. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்கண்ணே, இங்க வாங்க. ஃப்ரேம்ல எப்படி இருக்காரு? விவசாயி. விவசாயி இல்ல, ம். மாஸ்டர் படம் பாத்தீங்களா? மாஸ்டர் பண்ண பாத்தேன். ஜேடி இப்படிதான் மிக்ஸில போட்டு. ஆனா ஜேடி இது போட்டுக்க மாட்டாரே. இது வில்லேஜ் ஜேடி அப்படிதான் இருப்பாரு. ஜேடியா உங்க டாடி. ஐயா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஒரு கலைஞனை கூட்டியாந்து நடுவுல நிப்பாட்டி சுத்தி அடிச்சா எத்தனை அடிங்க வாங்குறது? சட்டு பண்ண சொல்றேன். என்ன சட்டு பண்ண சொல்றேன்? பைத்தியமா பிடிச்ச அலையுங்க. என்ன பண்ணலாம்? அடடே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இது நாங்க ரீல் போட்டுருக்கோமே லாங் ago so long ago. உனக்கு லாய்க் இல்ல. நீங்க தான் பண்ணல, நாங்களாவது பண்றோம். நீ ஒண்ணு பாக்கல குடு. ஐயோ ஒரு போட்டுமா. அந்த பாயா இருக்கணும்டா. சம்மருக்கு முடி கொட்டினா அதுக்கு நல்ல ரெமெடி இதுதான் டாக்டரே சொல்லிட்டாரு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு தினமும் ஐஸ் கியூப்லாம் கொடுத்தீங்கன்னா சோட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். சோட்டு நான் எவ்வளவோ சொன்னேன் பத்தியா, இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டான். இந்த மாதிரி திங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கேட்டால் நான் ஐட்டம் கொண்டு வரேன். காமா சோட்டு அவ்வளோ பேசிங்க உள்ள. இதோ வந்துட்டேன். இங்க டாடி உனக்கு சூப்பரான ஒரு மாற்றம் கொண்டு வரேன். ஓகே நமக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லை கொடுத்தா செம்ம கூலிங்காக இருக்குமா உடம்பு. இதே வாங்க மாட்டாங்களா, மூச்சு வாங்கலாமா? இன்னொன்னு போடுற நீ கேக்குற, இனிமே நான் தானே கேட்கணும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெயில் அடிக்குது, இந்த வெயிலில் வந்து பயங்கரம் முடி கொட்டுது, எப்படி முடி கொட்டுறதுக்கு இது பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்க பயங்கரம் மூச்சு வாங்குது, ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க, இது எல்லாமே சோட்டுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் சம்மர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவோம். அதுதான் வீடியோ நாங்கள் காட்டியிருக்கோம். அவங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் கொடுக்குறது, வாட்டர் மெலன் ஐஸ் க்யூப் ஆக்கி ஐஸ் க்யூப்ஸாக கொடுக்குறது, இளநீர் கொடுக்குறது, அப்பப்போ ஐஸ் வாட்டர் கொடுக்கணும், அவங்களுக்கு ஐஸ் வாட்டர் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி அண்ட் அதை தாண்டி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த சீரீஸில், இந்த மினி சீரீஸ் தான் நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ அப்படியே அடுத்த எபிசோடும் வெயிட் பண்ணி பாருங்கள். என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இது எல்லாமே டாக்டர் அட்வைஸோட நாங்கள் பண்ணுறது. நீங்கள் உங்கள் பெட்டுக்கு அதெல்லாம் அலர்ஜி இருக்கா இல்லையான்றதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம் தாராளமாக. ஐஸ்வர்யா பத்தியா எப்படி ஒரே நல்ல ஒரு இளநீ ஃபுல்லாக குடிச்சிருக்கியா புள்ள? ஆமாம், அவனே குடிச்சிருக்கான். ஒரு இளநீ ஃபுல்லா குடிச்சிருக்கான். அந்த குழந்தைக்கு எவ்வளவு தாகமும் அது எவ்வளவு டீஹைட்ரேஷனோட இந்த கூட யோசிச்சுப்பாரு. இது வரைக்கும் சொட்டு ஒரு இளநீ ஃபுல்லா குடிச்சா நான் பார்த்ததே கிடையாது. ஓஹோ, அதுதான். அதாவது வீட்டுல வேலை செஞ்சாலோ இந்த மாதிரி நான் சோட்டு எல்லாம் பாத்துக்கிட்டாலோ கண்டிப்பா வீடு தான் மாறும். ஆனா தினமும் நம்ம வீடு கொஞ்சம் அடுக்கலாம் சுத்தமா இருக்குல்ல, அப்பயே கண்டு நினைச்சேன் இது எதுவுமே வீட்டு நடக்கிறாங்க. தூங்கி இருக்கு திண்டு இருக்கு, தூங்கி இருக்கு திண்டு இருக்கு. சோட்டு இல்ல, இந்த சோட்டு. என்ன தெரியுற முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? இல்ல அடுத்து வச்சிருக்கேன், அதையும் மறக்காம கொடுத்து நீ எடுத்து ஆஃப் பண்ணு. சிக்கன் அவருக்கு ஹீட், ஃபிஷ் வாங்கிட்டு வாங்க. ரைட், சைத்தான் சைக்கிள்ல வருது. சிக்கன் அவருக்கு ஹீட். அவன் பேர்ல என்னெல்லாம் சாப்பிட்டா எனக்கு தெரியும், கிடையாது. நான் எனக்கு அவனுக்கு குட்டி ஃபிஷ், குட்டி குட்டியா குட்டி முள்ள இருக்கிற ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணா அப்படியே சாப்பிடணும். அப்படி ஃபிஷ் அப்படியே யார் சொல்றது? அப்படியே சாப்பிடுவானா? அவன் அப்படி சொன்னானா இல்ல அவன் அப்படி கேட்டானா? இல்ல சொல்லுங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். சொல்லுங்க நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நம்ம இல்ல, முதல் மாதிரி சிவாஜி அப்படியே சாப்பிடுவாங்க. இல்ல மட்டும் இல்ல. வேணுமா சிக்கன் வேணுமா? ஃபிஷ். என்னடா ஏ அது சரி, ஒரே நாள்ல வாட்டர் மெலன், இளநீ எல்லாம் ஒரு நாள் முழுக்க சேர்த்து கொடுத்துருக்கீங்களா இப்போ? ஐயோ, நாளைக்கு என்ன ஆக போகுது தெரியலையே. என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற?
அது தெரியாதா? என்ன ஆகும்? என்ன ஆகும் தெரியாதா? அது சொல்லுறியா நீ என்ன ஆகும்னு? ஐயோ அதையும் நீங்களே இன்னும் என்னடி சொல்லல. ஆகும்? அது என்ன ஆகும்னு தெரியாதா? ஏய், என்ன ஆகும்? ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ அது என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? சொல்லிட்டு போய் என்ன ஆகும்? ஏய் இந்த நீ சொல்லிட்டு போய் என்ன ஆகும்? தப்பா எதுவும் கொடுத்துட்டோமா? தெரியலையே. சொட்டு இளநீர் சித்து அட்டுக்கால சொட்டு என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க